பக்கவாதம் எதனால் வருது அப்படின்னாக்க, அதான் பக்கவாதத்திலே நம்ம 2 சொல்லுவாங்க. அதாவது ஒன்று ரத்த குழாய் சுருக்கம் அடையிறது. அதாவது மூளையில் நமக்கு சின்ன சின்ன ரத்த குழாய்கள் இருக்கும் இல்லைங்களா, அது சுருக்கம் அடைகிறதுனால வரும். இந்த ரத்த குழாய் அதாவது வெடிப்பு ஏற்பட்டு ரத்தம் கசிஞ்சு அதனால் ரத்தக்கட்டு மாதிரி மூளையில் உருவாகும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த ரெக்கவரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிலேவாகும். கால் பக்கவாதம் வந்தவங்களுக்கு நல்லா அந்த மசில் கிராம்ப் இருக்கும். அந்த மசில் எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரீ பண்ணி நல்லா ட்ராக்ஷன் மாதிரி கொடுக்கணும். அப்போ இழுத்துட்டு நல்லா நீட்டி மடக்கி எக்ஸசைஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காலில் பலம் வரும். இந்த மாதிரி பக்கவாதம் வந்தவங்களுக்கு உணவு முறை என்ன ஃபாலோ பண்ணும்? அதாவது உப்பு, புளி இந்த கம்பல்சரி அவங்க உணவுப் பொருட்களை கண்ட்ரோல் பண்ணும். ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, பக்கவாதம். இந்த பக்கவாதம் அப்படின்னாவே இது வந்தவங்க பாருங்கள் ரொம்ப சஃபர் ஆகுவாங்க. அவங்களோட டோட்டல் பொருளாதாரம், அதாவது ஒரு குடும்பத்தில் அவர் தான் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு இருப்பார். திடீர்னு அவருக்கு ஒன் சைடு கை கால் செயல் இருந்துச்சுன்னா டோட்டலாக அந்த குடும்பத்தோட பொருளாதார இழப்பு ஏற்படும். ப்ளஸ் அது ரெடி பண்ணுறதுக்கு அவரோட சேவிங்ஸ் மொத்தத்தையும் செலவு பண்ணுவார். ஆனால் அப்படி சேவிங்ஸ் மொத்தத்தையும் செலவு பண்ணும்போது கூட அவரால் முழுசாக அதுலேருந்து வெளியில் வர முடியாது. அதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு, அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். பக்கவாதம் எதனால் வருது அப்படின்னாக்க, அதாவது பக்கவாதத்திலே நம்ம 2 சொல்லுவாங்க. அதாவது ஒன்று ரத்த குழாய் சுருக்கம் அடையிறது. அதாவது மூளையில் நமக்கு சின்ன சின்ன ரத்த குழாய்கள் இருக்கும் இல்லைங்களா, அது சுருக்கம் அடைகிறதுனால வரும். சில டைம்ல பிபி ரொம்ப அதிகமாகி ரத்த குழாய்களில் வெடிப்பு ஏற்பட்டு இன்டர்னலா ப்ளீடிங் ரத்த கசிவு ஏற்பட்டு அதனால நமக்கு கை கால் பாதிப்பு ஏற்படும். ரத்த குழாய் அதோட சைஸ்லேருந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி சுருக்கம் அடைஞ்சு அதனால பிளட் ஃப்ளோ லேக் ஆகி அவர்களுக்கு எந்த பகுதியில் அந்த மாதிரி ரத்த குழாய் சுருக்கம் அடையுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் கை கால்கள் செயலிழப்பு ஏற்படும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நமக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஈஸியாக, அவங்களுக்கு ரெக்கவரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அவங்கள முடிஞ்ச வரையும் சீக்கிரமாக நம்மளால் நார்மல் லைஃபுக்கு கொண்டு வர முடியும். ஆனால் இந்த இரத்த குழாய் அதாவது வெடிப்பு ஏற்பட்டு ரத்தம் கசிஞ்சு அதனால் ரத்தக்கட்டு மாதிரி மூளையில் உருவாகும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த ரெக்கவரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிலேவாகும். ப்ளஸ் சிலருக்கு இதனால் ஃபிட்ஸ் வரும். அதாவது கை கால் வலிப்பு மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய இது ஏற்படும். பக்கவாதம் வந்தவங்களுக்கு என்னென்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னாக்க, அதாவது எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு சைடு கையும் காலும் செயலிழந்து போகும். சிலருக்கு வாயும் சேர்த்து செயலிடும். அவங்களோட பேசும் தன்மையும் அவங்களுக்கு பாதிக்கப்படும். நீங்கள் பக்கவாதம் வந்தவங்களை நல்லா பாருங்கள். சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க, இந்த ஷோல்டர் மசில் வேஸ்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சிலருக்கு இந்த ஷோல்டர் பகுதியில் இந்த மசிலோட வேஸ்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மசில் வேஸ்டிங் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னாக்க, இங்கே சதை அழிவு ஏற்பட்டு இங்கே இருக்கிற இந்த ஷோல்டர் போன், அதாவது இந்த தோள்பட்டை எலும்பு ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும். இப்போ கீழே இறங்கிறதுனால அவங்களால இந்த கையை அவங்களால தூக்க முடியாது. அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரெக்கவரியும் ரொம்ப லேட் ஆகும். ஆனால் இந்த சதை அழிவு இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் சீக்கிரமாக அவங்களோட நம்மளால் ரெக்கவரி பண்ண முடியும். அதுக்கப்புறம் சிலருக்கு மசில் ரிஜிட் ஆயிரும். பக்கவாதம் வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னாவே போதும், இந்த கை கால்கள்லாம் மசில் எல்லாமே நல்லா டைட் ஆகிட்டு ஒன்று கையை நல்லா இப்படி இறுக்கி வச்சுருப்பாங்க. அவங்களால ஃப்ரீயாக கையை நீட்டி மடக்கவே முடியாது. அப்படியே கையை இப்படியே மடக்கையே வச்சுருப்பாங்க, இப்படி வச்சுருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்க, அது நடந்ததுனால, இந்த பக்கவாதம் வந்ததுனால அவங்களுக்கு இந்த மசில் ஃபுல்லாக நல்லா ரிஜிட் ஆயிரும், நல்லா டைட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னாக்க கைகள் மடங்கிடும். அதே போல் தான் கால்கள் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, சிலருக்கு இந்த பின்னந்தொடை இருக்குது பார்த்தீங்களா, பின்னந்தொடை, இந்த காஃப் மசில் இதெல்லாமே நல்லா டைட் ஆயிரும். ஸோ அவங்களால ஃப்ரீயாகவே நடக்க முடியாது. சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க, அவங்க நடக்கும்போது கவனிச்சா நல்லா தெரியும், இந்த கால் முட்டியானது பின் பக்கமாக, ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற மசில் கொஞ்சம் வேஸ்டிங் ஆயிரும் பின்னாடி இருக்கிறதும். ஸோ அதனால் முட்டி வலுவிழந்துடும். அவங்க நடக்கும்போது நல்லாவே தெரியும், அந்த முட்டியானது பின் பக்கமாக மடக்கி நடப்பாங்க. அதனால தான் அவங்க பக்கவாதத்தை வந்தவங்க நடந்து பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும், பின்னாடி அப்படியே
பெண்ட் பண்ணி வந்து நடப்பாங்க. இதனால் அவங்களால நேராக நிற்க முடியாது. ஸோ அந்த முட்டியில் பலம் இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க காலை வந்து இப்படி ஒரு மாதிரி ரொட்டேஷன் அரை வட்டமாக வந்து அதை எடுத்து வச்சு தான் நடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிற்கிறதுக்கும் ஒழுங்காக ப்ராப்பராக வந்து பேலன்ஸ் உடம்புல வந்து ஸ்ட்ரென்த் வந்து இருக்காது. இதுக்கு சித்த மருத்துவத்தில் வந்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னாக்க அதாவது வந்து உள் மருந்தாகவும் கொடுக்கணும், வெளி பிரயோகமாகவும் கொடுக்கணும். இப்போ நம்ம சொல்லியிருந்தோம், இப்போ பக்கவாதம் வந்து மூளையில் இரத்த குழாய் ஒன்றும் சுருங்கியிருக்கும், இல்லைன்னா இரத்த குழாய் கசிவு ஏற்பட்டு ரத்தம் உறிஞ்சு போகும். இதனால் வந்து நல்ல மசில் வந்து நல்ல ரிஜிட் ஆகுது. அதனால் வந்து அவங்களுக்கு ஒன்றும் கை இழுத்துக்கும், இல்லைனா மசில் ஃப்ளாபி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த கை ரிஜிட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரிஜிடானவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா மசாஜ் மாதிரி நம்ம கொடுக்கணும். மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டிஃப்னஸை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நல்லா அந்த கை மூமெண்ட்டிங்க்கு வந்து நல்ல எக்ஸசைஸ் கொடுக்கணும். சிலருக்கு வந்து இந்த ரிஸ்ட்டுக்கு கீழே வந்து சுத்தமாக வந்து உணர்ச்சியே இருக்காது. அவங்களால வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இப்படி கை வந்து கொஞ்சம் மடக்குவாங்க, சிலருக்கு வந்து அப்படி விரிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த நரம்புகள் அமைவுகள் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் அந்த மாதிரி வருது. ஸோ அந்த நரம்புகளை வந்து கொஞ்சம் நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்து ஃப்ரீ பண்ணி அந்த ரத்த ஓட்டத்தை அந்த இடத்துல சமநிலைப்படுத்திட்டு உள் மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உள் மருந்துகள் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு அந்த ரத்த குழாய்கள் வந்து கொஞ்சம் விரிவடை வைக்கிற மாதிரியோ, ப்ளஸ் வந்து நரம்புகள் வந்து வன்மைப்படுத்த மாதிரி, ப்ளஸ் வந்து மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி உள்ள மருந்துகளை வந்து நம்ம உள்ளே கொடுத்துட்டு மேலே எக்ஸ்டர்னலாக இந்த வர்ம தடவு முறைகள் வந்து நம்ம இருக்கணும். கால் பக்கவாதவங்களுக்கு வந்து நல்லா அந்த மசில் கிராம்ப் இருக்கும், அந்த மசில் எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரீ பண்ணி நல்லா ட்ராக்ஷன் மாதிரி கொடுக்கணும். அப்போ இழுத்துட்டு நல்லா நீட்டி மடக்கி எக்ஸசைஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காலில் வந்து பலம் வரும். அவங்கள ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும், நடக்க வைக்கணும். ஸோ உள்ளுக்கு வந்து நல்ல மருந்துகளும் கொடுக்கணும், மேலே வர்ம தடவு முறைகளை வந்து ரெகுலராக வந்து பண்ணணும். ப்ளஸ் வந்து எக்ஸசைஸ் வந்து இதில் ரொம்ப ரொம்ப மஸ்ட். எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக பண்ண வைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ பேஷண்ட் இன்வால்மெண்ட் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம். இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன உள் மருந்துகளை வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்னாக்கா அதாவது வந்து காடிக்கார செந்தூரன்னு சொல்லுவாங்க. காடிக்கார செந்தூரன்னா வேறு ஒன்றும் இல்லை, சில்வர் நைட்ரேட்டை பேஸாக வச்சு வந்து செய்கிற மருந்துகள். அந்த நைட்ரேட் மருந்துகள் எல்லாமே வந்து நமக்கு நல்லாவே தெரியும், அது வந்து வேசோ டைலேட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணும். இப்போ நமக்கு மூளையில் அந்த இது ரத்த குழாய் சுருக்கம் அடைஞ்சிருக்கு இல்லைங்களா, அதுக்கு இந்த இந்த காடிக்கார செந்தூரத்தை கொடுக்கும்போது நல்லாவே அது வந்து டைலேட் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் வந்து நரம்புகளை வன்மைப்படுத்த அதாவது வந்து அதனால் வந்து நரம்பு மண்டலம் கண்டிப்பாக பாதிச்சிருக்கும். நரம்பை உரமாக்கக்கூடிய நரம்பு உரமாக்கி செய்யக்கூடிய மூலிகைகளையும் மருந்துகளையும் வந்து நம்ம கொடுப்போம். இதை வந்து பூர்ணாதி மாதிரி உள்ள மருந்துகளை வந்து நம்ம கொடுக்கும்போது நரம்புகள் வந்து நல்ல வன்மை அடையும். ஸோ இந்த மசில் வேஸ்டிங் ஆகிருக்கு பற்றின்னு சொல்லியிருந்தீங்களா, அந்த மசில் அந்த சதை அழிவு ஏற்பட்டிருந்தாலும் மறுபடியும் அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசில் வேஸ்டிங் கண்ட்ரோல்ட் ஆகிட்டு கொஞ்சம் நல்லாவே பலம் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும். ப்ளஸ் வந்து மசிலை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும். அந்த அந்த நமக்கு அந்த ரத்த ஓட்டம் இல்லாமல் நல்லா ரிஜிடாக இருக்குன்னு இல்லைங்களா, நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து மைன தைலத்தையோ இல்லை சுக்கு தைலத்தையோ ப்ளஸ் வந்து கரிஞ்சுரை தைலத்தையோ வந்து நம்ம வந்து இதை போட்டு நல்லா மசாஜ் எல்லாம் கொடுக்கும்போது அந்த மசில் எல்லாமே நல்லா ரிலாக்ஸ் ஆகும், ரத்த ஓட்டம் நார்மல் ஆகும். தொடர்ந்து வந்து ஒரு 15-20 நாள் பண்ணாவே போதும். அந்த ரத்த குழாய் சுருக்கம் அடைஞ்சவங்களுக்கு வந்து அந்த 15-20 நாளே ஓரளவு எப்படி படுத்த படுக்கையாக இருந்தாலும் ஓரளவு எழுந்து நடக்க வச்சு ஓரளவு நார்மலாக நம்ம கொண்டு வந்துட முடியும். ஆனால் அந்த ரத்த கசிவு ஏற்பட்டு உள்ள ரத்த கட்டு மாதிரி உருவாகி இருக்கு இல்லைங்களா, ப்ளீடிங் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து அவங்களுக்கு ஒரு 3 அல்லது 4 மாதம் வந்து உள் மருந்தாக நம்ம கொடுக்கணும். அது கண்டிப்பாக ஒரு மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் வந்து அதை எடுக்கிறது வந்து அட்வைசபிள் இல்லை. இந்த மாதிரி பக்கவாதம் வந்தவங்களுக்கு உணவு முறை என்ன ஃபாலோ பண்ணும், மேக்ஸிமம் வந்து பிபினால தான் வந்து இந்த பக்கவாதம் வந்து நமக்கு வந்து வருது. சிலருக்கு வந்து சுகர்னால கூட வந்து இப்போ இந்த பக்கவாதங்கள் வந்து வரதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. அதாவது வந்து உப்பு புளி இந்த வந்து கம்பல்சரி வந்து அவங்க உணவுப் பொருட்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். எண்ணெயில் பொரிச்சதோ ஃப்ரைடு அந்த மசாலா ஐட்டத்தையோ கண்டிப்பாக அவங்க வந்து எடுத்துக்கக்கூடாது. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து அவங்க எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து அந்த நீர் காய்கறிகளை தான் வந்து அவங்க அதிகமாக வந்து எடுத்துக்கணும். சுரக்காய், பூசணிக்காய்,
முள்ளங்கி இந்த மாதிரி காய்கறிகளை, பீட்ரூட் மாதிரி உள்ள உணவுகளை எடுத்துக்கலாம். ஏன்னா பீட்ரூட்லேயே நேச்சுரலாகவே நைட்ரேட்டோட தன்மை வந்து அதிகம். நைட்ரேட் வந்து சார்ந்த மருந்துகளை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பிளட் வெசல்ஸ் வந்து நமக்கு அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி உள்ள மருந்துகளை நம்ம எடுத்தனாவே நமக்கு பக்கவாதத்துலேருந்து ஈஸியாக நம்மளால் வெளியில் வர முடியும். ஆனால் அது ஒரு நல்ல சித்த மருத்துவரோட ஆலோசனையோடு எடுங்க, கண்டிப்பாக இதிலேருந்து முழுசாக வெளியில் வர முடியும். பக்கவாதம் வந்தவங்க மெயினாக உள் மருந்தாகவும் எடுக்கணும், வெளி பிரயோகமாகவும் பண்ணணும், ப்ளஸ் வந்து உணவு முறையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எல்லாத்த விட பேஷண்ட்டு தான் வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமாக அவங்களோட பங்கை ஆற்றணும். ஏன்னா அவங்க தான் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ இந்த பிரச்சனையிலேருந்து அவங்களால வெளியே வர முடியும். இதே போன்ற நல்ல சித்த மருத்துவ குறிப்புகளோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.